எல்லா மழை தண்ணி இதுல நேரா இதுல வந்து விழுந்துருங்க. இந்த போர்ல வந்து உள்ள போயிட்டே இருக்கும் தண்ணி, ஃபில் ஆகாதுங்க. காரணம் என்னன்னா இது வந்து மொட்டை போர்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த போர் வந்து 120 அடி ஆழம். சில பேர் வீட்டுல மணல் வந்து 180ல இருந்தா 80 போட்டா போதும், 50ல இருந்த மணல் தான் 50 போட்டா போதும். இங்க 120 கீழே தான் மணல் இருக்குங்க. அந்த 120ல 20 அடி மணல் இருக்கு. அந்த 20 அடிக்கு அந்த கீழே போர்ல ஹோல் பண்ணிருக்கோம். அந்த ஹோல்ல வந்து கீழே கொண்டு இறக்கிடுவாங்க. இங்க பேர் மழை தண்ணி எல்லாமே 120 அடியில இங்க ஃபுல்லா சேவ் ஆயிட்டு இருக்கு. பொதுவா வந்து நம்ம தண்ணியை உறிஞ்சறதுக்காக தான் போர் போடுவோம். ஆமா, பட் நீங்க தண்ணி சேவ் பண்றதுக்காக இது வந்து ரியலா ஒரு மழைநீர் சேகரிப்பு எப்படிங்கிறதோ அதை கரெக்டா அந்த ஸ்டாண்டர்ட் படி ஃபாலோ பண்ணிருக்க மேடம். ஆமா, சும்மா 2 hours இது லாக் பண்ணோம்னா அங்க தண்ணி போயிடும். சூப்பர் சூப்பர். 2 மணி நேரத்துல டேங்க் ஃபுல் ஆயிடும். அதாவது இப்படி இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க இருந்து வர தண்ணியும் இதுக்குள்ள போறதுக்கான எல்லா வசதியும் பண்ணிருக்காங்க. ஆனா வந்து ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து லாக் பண்றாங்க. வெறும் 2 மணி நேரம் லாக் பண்ணா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் லிட்டர் இருக்கிற அந்த டேங்க் வந்து நிரம்பிடுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல நாங்க இந்த மழை தண்ணி குடிச்சது இல்லைங்க. இங்க வந்து மழை தண்ணி குடிக்கும் போது நல்ல சேஞ்சஸ் இருக்கு. இப்போ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. ஜீரோ மெயின்டெனன்ஸ் தானே. ஜீரோ மெயின்டெனன்ஸ். ஆமா, தண்ணி கீழ போர்ல தண்ணி அது பாட்டுக்கு அது போயிடும். இது திருப்பி விட்டா இது பாட்டுக்கு ஒரு நிமிஷம் திருப்பினா அங்க போகுது. அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் திருப்புறது எங்களுக்கு ஒரு வருஷம் தண்ணி, ஒரு வருஷத்துக்கு வீட்டுக்கு குடிக்கிறது கிடைச்சிருது. நம்ம வந்து தண்ணி தட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்றோம். மழை காலத்துல கரெக்டா தண்ணியை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா அந்த ஒரு வருஷம் வந்து தண்ணி தட்டுப்பாடு. எங்க வீட்டுல கேன் வாட்டர்லாம் யூஸ் பண்றது இல்லைங்க சமைக்கிறதுக்கு. இப்ப எல்லாருமே இங்க சீர்காழி வந்து அவ்வளவு விவசாய பூமி உள்ள ஊரு. 20 அடி தண்ணி பைப் அடிச்சாவே நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு இருந்த ஊரு. நாங்களாம் பம்பு தண்ணி வாங்கி தான் குடிச்சிட்டு இருந்தோம். பம்புல அடிப்போம், தண்ணியை குடிப்போம். அப்படி இந்த ஊர்ல இன்னைக்கு ஒரு பாட்டில் வாங்கி தான் குடிக்கிற நிலைமைக்கு இங்க இருக்கும் சீர்காழியில. ஆமா, சீர்காழியில தமிழ்நாடு புறம் அப்படிதான் இருக்கு. யாரா இருந்தாலும் இல்ல பெரிய வீட்டுல போனா 20 லிட்டர் கேன் வாங்கி தான் சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்றாங்க. எங்க வீட்டுல கேன் வாட்டர் வாங்கினதே இல்லைங்க, மினரல் வாட்டர் வாங்கினதே இல்லைங்க. எல்லாமே இந்த மழை தண்ணி தான். பரவாயில்லைங்க. சோ நாளைக்கு எர்த்குவேக் வந்தாலும் வந்து ஒரு 12.5 அளவுக்கு தாங்குற அளவுக்கு ஒரு வசதி, ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கும். ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்படியே மேலே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு வீட்டுக்குள்ளார பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த இங்கே கீழே வந்து லிவிங் ஏரியாவில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். பூஜை ஏரியாவோட சேர்த்து இருக்கு. கீழே 2 பெட்ரூம் இருக்குங்களா சார். இந்த டைனிங் ஏரியாவும் பாருங்களேன். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது இந்த இடம் சார். இது எங்க இருந்து புடிச்சீங்க ஆக்சுவலி இந்த பீஸ்? நான் யூடியூப்ல பார்த்தேன். வாங்க, சேலத்துல வாங்குனேங்க இது. ஓ, நம்ம ஊர்ல தான் கிடைக்குது. ஆமா, ஓகே. இம்போர்ட்டட் தான் இது. இது வந்து சும்மா ஏன்னா இங்க போறவங்க திடீர்னு இந்த இடத்துல வால்ல இடிச்சு கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இதை யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இது வந்து ஸ்டோரேஜ் தானே இல்ல? ஓகே. இல்ல ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலி. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு டைனிங் ஸ்பேஸ். நம்ம அப்படியே மேல போலாம். மேல போறப்ப எனக்கு இந்த வீட்ல இந்த ஏரியால பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த ஸ்டோன்ஸ் தான். இந்த கலர் கொஞ்சம் வந்து ஒரு அழகு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆந்திரால இருந்து பண்ண ஸ்டோன் மேடம். ஓகே. அந்த ரெட் ஸ்டோன் வந்து ஆந்திரால தான். ரெட் ஸ்டோன் ஆந்திரால தான் கிடைக்கும். சோ எந்த பகுதியில குறிப்பா? திருப்பதி பக்கத்துல கிடைக்கும். திருப்பதி பக்கத்துல. சோ இந்த வீட்ல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் கல் நீங்க பயன்படுத்திக்கிறது ஒவ்வொரு ஏரியால இருந்து வந்திருக்கு இல்லீங்களா? எங்கெங்க இருந்து வந்திருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இட்டாலியன் மார்பிள். இது இட்டாலியில இருந்து வருதுங்க. ஓகே. இது வந்து ஆந்திரா ஸ்டோன். நீங்க வெளியில பார்த்தது அது திண்டுக்கல். அந்த செராகிரேங்கிறது வந்து செரான்னு ஒரு இடம் ஆந்திரால இருக்கு. ஓ, அந்த ஊர் பேரே செரா. அங்க இருந்து கிடைக்கிற கிரே கலர் ஸ்டோன் அது. ஓகே. அதனால செராகிரே. அது ஃபினிஷிங் வந்து லெதர் ஃபினிஷிங். மீதி டைல்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சூப்பர் சூப்பர். சோ அப்படியே மேல போலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் பிரம்மஸ்தலம். இந்த பிரம்மஸ்தலத்துல வந்து எப்போதும் வந்து முற்றம் இருக்கும். ஸோ உங்க முற்றம் கான்செப்ட் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாடர்னாக பண்ணியிருக்கிறாங்க இல்லைங்களா? ஸோ இது மாடர்னாக பண்ணுறதுக்கான காரணம் என்ன? முற்றம் பண்ணணும் அப்படின்னா இங்கே நிறைய ஹை சீலிங் கொடுத்து ஒரு 4 ஜன்னல் அங்கேருந்து வென்டிலேஷனுக்குலாம் வைப்பாங்க. இது மாடர்னாக பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உள்ள டெக்னாலஜி பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் ஓல்டு ஃபேஷன். எங்கள் வீடு பழைய வீடு அப்படி தான் இருக்கும். அதை இது பண்ணிட்டு இங்கே பால்கனி பண்ணி கொடுத்துருவோம். ஹால்லேருந்து எல்லாமே கீழே பார்க்கலாம். அது வந்து நடக்கிறதெல்லாம் கீழே பார்த்து மேலேருந்து கீழே பார்த்துக்கலாம். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம அந்த பால்கனி போகலாம். போகிற வழியில் பாருங்களேன், இது அழகா வந்துட்டு ஒரு பீஸ் வச்சிருக்காங்க. இது பார்க்கவே இந்த இடத்துக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வைக்கிறதுக்கு தான் ரீசன்ஸ் இருக்கா சார்? யானையோட நெத்தி சுட்டி. இது கேரளால இருந்து பண்ணதாங்க. ஓகே. சும்மா ஒரு லுக்குக்காக. பட் இந்த இடத்துக்கே ஒரு பெரிய ஒரு யூனிக்கான ஒரு இடமா இருக்கு இந்த இடம்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு பால்கனியை நம்ம வந்து பார்த்துருப்போமான்னு தெரியல. வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஒரு ஃபால் சீலிங் ஒரு சீலிங் வந்துட்டு எப்படி டெக்கரேட் பண்ணுவோமோ பால்கனியில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்க, எல்லாமே வந்து உட்டுங்களா சார்? இல்லை, இது பண்ற மேக்ஸிமம் ஒரு உட். ஓகே. இது வந்து இப்போ சீலிங்காக யூஸ் பண்ணுறது. சீலிங்காக. ஆமாம், லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மெட்டீரியல். ஏன்னா இப்போ பால்கனிங்கும் போது உங்களுக்கு மழை காற்று அந்த மாய்ச்சர் இருக்கும். ஸோ மழை பெய்யும் போது அந்த ஒரு மாய்ச்சர் இருக்கும், காற்று, அப்புறம் வந்துட்டு வெயில் டைம் அப்படிங்கிறப்ப இந்த ஏரியாவில் வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்கள் மழையிலையும் யூஸ் பண்ணலாம், அவுட் சைட்லையும் யூஸ் பண்ணலாம். அவுட் சைட்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் ஒன்றாவது. இது ஃபண்டர் மேக்ஸ் ஒர்க்கும் பேருங்க இது. ஓகே. இது நைட்டில் லைட்டிங்லாம் நல்லா இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக பால்கனி வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் சைஸில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹால் அளவுக்கு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, லிவிங் ஹால் அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும், எப்போதும் இந்த காற்று இங்கே கிடச்சிட்டே இருக்கும். மாடலாக பண்ணதான். ஓகே. உங்களுடைய மோஸ்ட் எப்படி சொல்கிறது, நிறைய பேருக்கு அந்த வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பகுதி. எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி இதுதான்.